இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணிருக்காரு. அனிருத் மியூசிக்ல சன் பிக்சர் தயாரிப்புல வெளிவந்த படம் தான் இந்த கூலி படம். இந்த கூலி படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவரோட ஸ்டைலு, மாசு எல்லாமே ஒரு மாசம் கொஞ்சம் ஒரு ஃபன்னான ஒரு மூமெண்டா கொண்டு போய் நல்லா கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா காட்டியிருப்பாங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. இது இல்லாம அந்த கொக்கி ஃபைட் இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம பழைய காந்தி மார்க்கெட்ல சண்டை வரும்போது இந்த கொக்கி சண்டை தான் ஓடும். இந்த ஃப்ரேம் வந்து அங்க இருந்து பார்த்த மாதிரி வந்து சத்யராஜ், ஸ்ருதிகாஷன் அவங்க ரோல நல்லா பண்ணிருக்காங்க. சௌபீனு எனக்கு தேவை அந்த ஒரு கூலி. அவரோட கேரக்டர் ஆக்டிங்லாம் ரொம்ப ஒஸ்டெல்லாம் கிடையாது, ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. சில விஷயத்துல அவர் பண்ற ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. அவர் சிவகார்த்திகேயனா இல்ல அமீர் கானான்ற மாதிரி எல்லாம் சில விஷயத்துல ஏன்னா அந்த அளவுக்கு ஹைப் ஏத்தி விட்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஓகே, நல்ல ஒரு சூப்பரா பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு குறையுமே சொல்ற அளவுக்கு இல்ல. ஆனா லாஜிக்கல் மிஸ்டேக் இந்த படத்துல ஒரு சில இடங்கள்ல இருக்குது. ஏன்னா இந்த பேட்டர்னை பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஜெயிலர்ல பாக்குற பேட்டர்ன் மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அப்படியே இந்த சில விஷயங்கள்ல காப்பி பண்ணி இந்த விஷயத்துல பண்ணியிருக்காரு. ஜெயிலரோட சீக்வன்ஸ் இந்த கூலி மூவில அந்த சீக்வன்ஸ் செட்டே ஆகல. இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட்டுங்கிறது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த படத்தோட நிறைய ஒரு வெட்டு குத்து வர சீனுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா யூஏ சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏ சர்டிபிகேட் தேவைப்பட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் அனிருத் அவரோட மியூசிக்லாம் நல்லா மாசா காட்டியிருக்காரு. சவுண்ட ஏத்து அரங்க மதிர பிசில் பறக்கவே கூலி மூவ் யுவர் பாடி